ஸோ இந்த ஆடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிகிரி நட்சத்திரத்தோட டிகிரி அளவு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரின்னு கணக்கு. மொத்தம் டோட்டலாக 12 கட்டம் இருக்குது, மேஷத்துலேருந்து மீனம் வரையும். ஸோ 12 × 30 நமக்கு 360 டிகிரி வருது. ஸோ இந்த 360 டிகிரியை வந்து எதை பேஸ் பண்ணி பார்த்துருப்பாங்கன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சூரியனை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துருப்பாங்க. சூரியன் ஒரு மேஷத்துலேருந்து மீனம் வருது அப்படின்னா ஒரு கால ஆண்டுகள் முடிந்தது அப்படின்ற மாதிரி தான் கணக்கு வரும். ஸோ அது ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்தின் கால அளவு அப்படின்றது வந்து 13 டிகிரி 20 நிமிஷம் அப்படின்றது அர்த்தம். அதாவது ஒரு நட்சத்திரத்தை 4 பாதமாக பிரிப்பாங்க. ஒரு பாதத்துக்கு 3 டிகிரி 20 நிமிஷம். அப்போ 3 டிகிரி × 20 நிமிஷம் × 4ன்னு போட்டிங்க அப்படின்னா 13 டிகிரி 20 நிமிஷம் வரும் நமக்கு. ஸோ ஒரு நட்சத்திரம் மொத்தம் 4 பாதங்களாக பிரிச்சிருப்போம். ஒரு பாதத்துக்கு 3 டிகிரி 20 நிமிஷம், மொத்தம் 4 பாதம், 4 × 3 டிகிரி 20 நிமிஷம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 13 டிகிரி 20 நிமிஷம் ஒரு நட்சத்திரத்தோட கால அளவு நமக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த 27 நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 27 × 4 மொத்தம் 108 பாதங்களாக இருக்கும். ஸோ இந்த 108 பாதங்கள் இன்ட்டு 3.20 டிகிரி, அதாவது ஒரு நட்சத்திரத்தோட கால அளவு, ஒரு நட்சத்திரத்தின் ஒரு பாதத்தின் கால அளவு 3 டிகிரி 20 நிமிஷம். இப்போ 108 × 3 டிகிரி 20 நிமிஷம் நம்ம பிரித்தோம்னா கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 360 டிகிரி நமக்கு வரும். ஸோ எதுக்கு இவ்வளோ அக்யூரஸியாக கணக்கு வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக வேணும். ஏன் அப்படின்னா திசா புத்திகளை அளவிடுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் மறுபடியும் இந்த மேக்ஸை நான் திருப்பி சொல்கிறேன். என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு டிகிரி வைஸாக ஒரு கட்டத்துக்கு நம்ம 30 டிகிரின்னு சொல்லியிருக்கோம். ஸோ மொத்தம் 12 கட்டம், 12 × 30 360 டிகிரி நமக்கு வருது. ஸோ இந்த 360 டிகிரி வந்து சூரியனை பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்கள். சூரியன் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி நகர்வார் அப்படின்னா மேஷத்துலேருந்து மீனத்துக்கு வரதுக்கு 360 நாள் ஆகும். அந்த 360 வச்சு பேஸ் பண்ணி தான் ராசி மண்டலம் நமக்கு நடக்குது. இப்போ கம் டு அவர் பாயிண்ட். நட்சத்திரத்தோட அளவு பார்ப்போம். ஒரு நட்சத்திரத்துக்கு மொத்தம் 4 பாதம். அந்த 4 பாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதத்தின் அளவு வந்து 3 டிகிரி 20 நிமிஷம். அப்போ 4 பாதம் இல்லைங்களா, 3 டிகிரி 20 நிமிஷம் × 4ன்னு போட்டோம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தின் கால அளவு 13 டிகிரி 20 நிமிஷம் வந்துடும். சரிங்களா? ஸோ நமக்கு எத்தனை நட்சத்திரம் இருக்குது? மொத்தமாக 27 நட்சத்திரங்கள் இருக்குது. ஆல்ரெடி சிம்ம மண்டலம், மேச மண்டலம், தனுசு மண்டலம், ஒவ்வொரு மண்டலத்துக்கும் 9 நட்சத்திரம். இப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணால் 27 நட்சத்திரம் இருக்கும். ஸோ 27 நட்சத்திரம் × 4, ஏன்னா 4னா ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 × 4 மொத்தம் 108 பாதங்களாக இருக்கும். சரிங்களா? இந்த 108 பாதங்களை ஒரு டிகிரி, அதாவது ஒரு நட்சத்திரத்தின் பாத அளவு எவ்வளோ சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி 3 டிகிரி 20 நிமிஷம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ 108 × 3 டிகிரி 20 நிமிஷம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் 360 டிகிரி நமக்கு வரும். ஸோ இந்த 108 பாதங்கள் இருக்கு இல்லைங்களா, 108 பாதங்களை வரிசையாக ஒவ்வொரு கட்டத்துக்கும் நம்ம ஈவனாக பிரித்து கொடுக்கணும். கரெக்டாக? அப்போ 108 / 12 அப்படி போட்டிங்கன்னா 9 நட்சத்திரங்கள் வந்துடுங்களா? இப்போ ஒரு மண்டலத்துக்கு 9 கணக்கு, பழைய கணக்குக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ 9 பாதங்கள், 9 நட்சத்திரங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அஸ்வினின்றது மேஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். முதல் நட்சத்திரம் அஸ்வினி, மேச மண்டலத்திலேருந்து வரக்கூடியது கேது பகவானின் நட்சத்திரம். ஸோ அஸ்வினோட 4 பாதமும் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா கேதுல தான் வரும். அதாவது அஸ்வினி 1 டிகிரிலேருந்து 3.20 டிகிரி வரைக்கும் அஸ்வினியோட முதல் பாதம். 0 டிகிரிலேருந்து 3.20 வரைக்கும் அஸ்வினியோட முதல் பாதம். அதுக்கப்புறம் அஸ்வினியோட 2வது பாதம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிகிரிலேருந்து 6.40 நிமிஷம் வரைக்கும் அஸ்வினியோட 2ஆம் பாதம். அஸ்வினியோட 3வது பாதம் அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. 6 டிகிரிலேருந்து ப்ளஸ் 3.20 டிகிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா 10 வந்துடும். அதுக்கப்புறம் அஸ்வினியோட 4ஆம் பாதம் 10 டிகிரிலேருந்து 13.20 டிகிரி வரையும். ஸோ கணக்கு டேலி ஆயிடுச்சுங்களா? ஸோ ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதம், ஒவ்வொரு பாதத்துக்கும் 3 டிகிரி 20 நிமிஷம், மொத்தம் 4 பாதம். அப்போ 3 டிகிரி 20 நிமிஷம் × 4 போட்டால் 13 டிகிரி 20 நிமிஷம். ஸோ அஸ்வினி நல்லா கவனிச்சு பாருங்கள். அந்த படத்தில் அஸ்வினி 1ல் ஆரம்பித்து கிருத்திகை 1ல் முடியும். அதாவது அந்த மேச ராசியில் அஸ்வினி முதல் பாதத்தில் ஆரம்பித்து கிருத்திகை 1ஆம் பாதத்தில் முடியும். ரிஷபத்தில் பாருங்கள், கனெக்ட் பண்ணி பாருங்கள். ரிஷபத்தில் 2வது பாதம், கிருத்திகையோட 2வது பாதம் ஸ்டார்ட் பண்ணி மிருகசீரிஷோட 2வது பாதத்தில் முடியும். அடுத்து வாங்க மிதுனத்துக்கு வாங்க. மிதுனத்தில் வந்து மிருகசீரிடமோட 3வது பாதம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு புனர்பூசத்தோட 3வது பாதத்தில் முடியும்.
அடுத்து கடகத்துக்கு வாங்க. புனர்பூஷத்தோட 4வது பாதத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஆயில்யத்தோட 4வது பாதத்தில் முடியும். இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 1ல் ஆரம்பித்தா 1ல் தான் முடியுது, 2ல் ஆரம்பித்தா 2ல் தான் முடியுது, 3ல் ஆரம்பித்தா 3ல் தான் முடியுது, 4வது பாதத்தில் ஆரம்பித்தா 4வது பாதத்தில் தான் முடியுது. இது ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நட்சத்திரங்கள், நட்சத்திர பாதங்கள், கால அளவுகள், டிகிரி சுத்தம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். அப்போ தான் திசா புத்திகளை நம்ம கிளியராக கணக்கு பண்ண முடியும்.